அதாவது சந்துரு 5th படிக்கும் போதெல்லாம் ஏலகிரியில் இருந்திருக்குது. ஸோ அவர் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் இந்த இப்போ போகிற பாருங்க இந்த வழியிலேயே யானை வந்து வருங்களாம். அதுக்கான வழி தேவையில்லை. என்னாச்சு பட்டுமா? காட்டு எலுமிச்சை மரம். ஆமாம், ஒரு எலுமிச்சை மரம்ல நிறைய மெடிசன் இது. நிறைய பேர் கண்ணில் பார்த்துருக்கேன். பார்க்கலாம் இருந்து எடுத்துகிட்டு போய் அப்பான்ட்ட கேட்டு பார்க்குறேன். இவ்வளோ தூரம் நடந்து வரது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு தான். ஸோ கடைசியாக ஃபைனலி வியூ பாயிண்ட் கிட்ட வந்தாச்சு. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஒட்டியே இந்த பார்டர்லேயே ஒரு ரோடு ஒன்று போகுது. அப்படியே சுற்றிட்டு போகுது. ஹாய், குட் மார்னிங். இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஏலகிரியில் இருக்கேன். ஸோ இன்னைக்கு காலையில் ட்ரெக்கிங் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி 6 மணிக்கே வரான்னா சந்துரு இன்னும் ஆளைக்கான ஃபோன் பண்ணல. எஸ்கேப் ஆகிடுவான். அதனால தான் அவனை காலையிலே பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடணும்னு பார்த்தேன். ஸோ ஃப்ரெஷ் குடிச்சிட்டு கிளம்பணும். எவ்வளோ அழகான ஒரு இடம் பாருங்கள். இதில் என்னென்னா காலையில் இங்கே இருந்தால் அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. நைட்டும் சில்லு, ஈவினிங்கும் சில்லு, காலையிலையும் சில்லுன்னு இருக்குது. இங்கே இருந்தால் வணக்கம் வணக்கம். ஹாய். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஏலகிரியில் ஃபஸ்ட் டே. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ தான் கேம்ப் சென்டர்லேருந்து வெளியே வரேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ட்ரெக்கிங். சந்துருன்னு என் தம்பி இருக்கான். ஸோ அவனை கூப்பிட்டு ட்ரெக்கிங் போகலான்னு கிளம்பியிருக்கேன். இப்போ வந்துட்டான், ரெடியாக தான் இருக்கான். ஸோ கிளம்பி போக வேண்டியதான். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ட்ரெக்கிங். என்ன ராஜா காலையில் எழுப்பினா நானும் 5 மணிக்கு எழுந்துட்டேன். தூக்கம் வரல, ஒரு குளிர் பயங்கரமாக. 6 மணிக்கு சரி, நீ எப்படியா இருந்தாலும் ரெடியாக தான் இருப்ப, என் டிஸ்டர்ப் பண்ணிக்கணும் விட்டேன். மார்னிங் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது மேலே தான் போகணும். ஸோ நல்லா அழகான அடர்ந்த ஒரு இடம் இது. ஸோ எனிவே சந்துரு தான் இன்றைக்கி வெயிட் பண்ணுறான் என்ன. ஸோ இந்த பக்கம் தான் போகிறோம். சுடுகாடு. ஆ, எங்கே? அப்படியா? இன்றைக்குமா? இன்னைக்கு இல்லை சொல்கிறேன். இல்லை, எப்போவுமே ரெகுலராக சூசைட் பண்ணிக்கிறாங்கல்ல. சூசைட் பண்ணி ஆமாம்மா. ஆக்சிடென்ட்ஸ் ஆகுங்கல்ல. அவங்களாம் புதைக்க மாட்டாங்க, எரிப்பாங்க. அப்படியா? இங்கே வந்து தானா? எந்த இடம் அது? இதை கொஞ்சம் உள்ளே போனால் அவ்வளோதான், உள்ளே தான். ஓ அப்படியா? அப்படியா? அதுதான் மறந்துட்டேன். இவ்வளோ நேரமாக தான் அங்கேருந்து ஏறி வந்தோம். இப்போ இங்கேருந்து அவ்வளோ தூரம் ஏறணும். எவ்வளோ பேர் கரடு பாருங்கள். அங்கேருந்து இவ்வளோ தூரம் மேலே ஏறியாச்சு. இப்போ ஓரளவுக்கு லேண்ட்ஸ்கேப்பு நார்மலாக இருக்கிற மாதிரியே தெரியுது. ஸோ கண்டினியூ ட்ரெக்கிங்.
அது எவ்வளோ வேகமாக ஓடுது தெரியுமாண்ணா? ஆமாம்மா, அது பார்த்தேன் நான். அதுங்க அவ்வளோ பெரிய உடம்பு வச்சிங்கன்னு வேற லெவலில் அதுங்க. துரத்தி சாவடிக்குது. அது கோவம் அதுங்களுக்கு. தண்ணி எடுத்துகிட்டு வந்தால் பிரச்சனை இருக்காது. தப்பு பண்ணிட்டேன். எப்போவுமே எடுத்து வைப்பேன். இந்த வாட்டி நோ. அதாவது சந்துரு 5th படிக்கும் போதெல்லாம் ஏலகிரியில் இருந்துருக்குது. ஸோ அவர் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, அவர் இந்த இப்போ போகிற பாருங்க, இந்த வழியிலேயே யானை வந்து வருங்களாம். அதுக்கான வழி தேவையில்லை, அது எந்த வழியில் வேணால் வரும் அது. ஸோ இந்த வழியெலாம் அது யூஸ் பண்ணியிருக்கு. அதனால தான் இப்போ கூட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா யானை ஏலகிரிக்கு வந்துச்சு. ஏன்னா அதோடைய வழித்தடங்கள் அது எப்பவுமே மறக்காது. அதனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது சந்துரு. அதனால தான் நான் ரொம்ப நேசிப்பேன். ஏன்னா கரெக்டான ஒரு இதுக்கு கொண்டு வருவான். இந்த ட்ரெக்கிங் எப்படி இருக்குது பாருங்கள். வெயில் வச்சதுக்கு அப்புறம் தான் தண்ணி தாக்கிடுது. கண்டு கொஞ்சம் நைஸாக இருக்கும். மட்டும் பார்த்தா சரி சந்துரு. ஓஹோ, ஐஸில் படிக்கிற மாதிரி சுற்றுவாங்க. ஸ்மூத்தாக இருக்கு. இந்த வியூ பாயிண்ட்டும் நல்லா இருக்கும். ஓஹோ, இப்போ இது சரியாக இருக்குது. இது வரேன். நம்ம அந்த மேலேருந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, கரடி போகிற மேலேருந்து இதெல்லாம் தெரியும். ஓஹோ, இந்த ரோடே அப்படியே தெரியும் ஓடி. ஓஹோ, இப்போ லாஸ்ட் டைம் வந்துருக்கீங்க. மேலே வருவீங்களா? வந்துடும். ஓகே, வாவ், இது வேறு லெவல் ஆச்சு. கரெக்டாக அந்த கேப்பில் முடிக்கணும் சூரியன். ஓஹோ, அப்படியா? நல்லா இருக்கும், கிளியராக தெரியும். ஓ, இது தண்ணி போகணுமா? ஆமாம். அப்படியா? என்ன இருக்காங்க? ஒன்றும் இல்லை, நம்ம வியூ பாயிண்ட்டு இன்னொன்று இருக்குது. ஃபுல்லாக சிட்டிஸ் எல்லாம் தெரியும், கீழே வீடெல்லாம். ஓஹோ, அந்த மாதிரி ஒன்று இருக்குது. அது கோவில் ஒன்று இருக்குது. அது ஏதோ சத்தம் கேட்டுதுல்ல? இல்லை இருக்கும், ஏதாச்சும் இருக்கு. வராதுல்ல ஒன்றும்? இல்லை, வெளியில் வராதுல்ல. இந்த இடமே திகிலாக தான் இருக்குது. பகல் டைமில் வந்து தெரியாமல் போனோம். நைட்டாக தான் பார்ப்போம். என்னன்னா ரார்னா பார்க்குறது நீங்கள் அனிமல்ஸ். அது காட்டு மாடு பாட்டுன்னு அதான் ஃபஸ்ட்டு ஜவாத்தில். இங்கே எதுவும் பார்த்ததில்ல. ஏன்னா அடர்த்தி கம்மி இருக்குது. ஆமாம், செடி தான். ஓஹோ, பயங்கரமாக இருக்குது சார் இந்த ஏரியா. இந்த வழியில் விட்டு மலைப்பாம்பு போட்டுருக்கேன். அப்படியா? காடு முடிஞ்சிட்டேன். பெரிய சைஸில் இருக்குன்னாங்க. மலைப்பாம்பு கண்டிப்பாக இருக்கும். ஏதோ ஆடு பிடிச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. தண்ணி இருக்கும், அதில் எப்பவுமே தண்ணி இருக்கும். சொன்னையிலையா? வேட்டையாடுறவங்க இங்கேருந்து தான் நான். ஓ, வேட்டையாடுறவங்க தண்ணி குடிக்கிறது. ஓஹோ, ரைட். அதான் மெயினாக இது. இங்கே தண்ணி எங்கே இருக்கோ அங்கே தான் வரும்ல.
நல்லா அடர்த்தியான காடு சந்திரம் இது. இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. இன்னும் அழகாக இருக்குது இது. இந்த வழி அழகாக இருக்குதுன்ற. என்னாச்சு மட்டுமா? மெடிசன்னா ரொம்ப ரேர் கிடைக்கிறது. ஓஹோ, நானே இப்போ தான் பார்க்குறேன். காட்டு எலுமிச்சை மரமா? ஓஹோ, ஓ இது எலுமிச்சை மரம்ல நிறைய மெடிசன் இது ரொம்ப ரேர். ஓஹோ, நானே இப்போ கண்ணில் பார்த்துருக்கேன். பார்க்கலாம், இருங்க எடுத்துகிட்டு போய் அப்பாக்கிட்ட கேட்டு பார்க்குறேன். எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, ஆனால் இப்படி தான் இருக்கும். காட்டு எலுமிச்சை மெடிசன், ரொம்ப மெடிசனு. இது வந்து ரொம்ப ரேட்டு. ஓஹோ, இதுதான் மூங்கில் காடா சந்திரம்? ஆமாண்ணா, இந்த சரி, இந்த ஊர்லலாம் இருந்தால் செமையாக என்ஜாய் பண்ணலாம் போல சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைல. நாங்கள் டென்ட்டு போட்டிருக்கோம் நியூ டைமில். அப்படியா? ஆமாம். இங்கே போடலாமா? இங்கே போடக்கூடாதா? தெரியாமல் போட்டோம். ஓஹோ, சொல்ல ஒரு நாள் வரலாம். டென்ட்டு போட்டு இங்கேயே குக் பண்ணி சாப்பிட்டோம் நியூ டைமில். அது ஒரு பர்த்டே. ஓஹோ, பார்க்குறதுக்கு சின்ன பார்ட்டி மாதிரி வச்சாரு. ஓஹோ, டிஸ்டர்ப்லாம் போயிருந்தோம் இங்கே தனியாக இருக்கு. ஓஹோ, சூப்பராக இருக்குது சந்திரிங்க. டென்ட்லாம் போட்டோம்னு வச்சுக்கேன். கேம்ப் ஃபயர் போட்டோம். கேம்ப் ஃபயர் போட்டு கிரில் சிக்கன் செஞ்சோம். ஓஹோ, சூப்பராக இருக்குது இந்த இடமே. இது வந்து ஆறுண்ணா அது. அப்படியா? ஆமாம், இந்த இடமும் ஒரு ஆறு தான். ஓஹோ, இப்போ ஓடுறதில்ல தண்ணி? இப்போ ஓடுறதில்ல. ஃபுல்லாக இதுலேருந்து ஃபுல்லாக ஓடுமா, தண்ணியில் தான் நடந்து போகலாம் இந்த கோயிலுக்கு. இப்போ அது மாதிரி இல்லை, எல்லாம் மாறி போச்சு. அதுதான், அது வழித்தனை தான் மாறிட்டுருக்கோம். இப்படியே கீழே இது ஸ்ட்ரைட்டாகவே கீழே ஒரு குளம் இருக்கு. ஓஹோ, டவுனில் கரெக்டாக அந்த குளத்தில் போயிட்டு இதாகும் சொல்லுவாங்க. இந்த இடம் சந்துரு உண்மையாகவே செமையாக இருக்குது. வேறு லெவல் இது. ஆமாம், இதுக்கு அடிக்கு தான் பயமாக இருந்துச்சு. யாரும் போட்டு கொடுக்க மாட்டாங்களே? போட்டு கொடுக்க மாட்டாங்களா? நைட்டில் வேட்டைக்கு வந்து பார்த்தா அவ்வளோ வேலை எல்லாம் இவ்வளோ கச்சிதமாக இருக்குது பாரு. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ தூரம் ஏறி வந்தோம்னா இந்த பக்கம் ஒரு கோயில் இருக்குது அவங்களுக்கு, இந்த பக்கம் ஒரு வியூ பாயிண்ட்டு. பார்த்துருவோம் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு. அது இதுலேயும் ஒரு ஏரி இருக்குது. அவ்வளோயா? எல்லாம் வேட்டைக்கு போகிற வழியினது. ஓஹோ, அதாவது இவ்வளோ க்ளீனாக இருக்குது நடக்கிறதுக்கு. யூஸ் பண்ணோன்னா பொதாமல் மண்டி கிடக்காது. இதனால தான் கோயிலுக்காக க்ளீன் பண்ணி விட்டாங்க. ஓஹோ, ஆனால் லேடிஸ்லாம் வருவாங்க ட்ரெஸ்ஸு. ஆமாம் ஆமாம் ஆமாம், கொஞ்சம் அப்படியே பெருசாக க்ளீன் பண்ணி விட்டாங்க. ஓஹோ, ஏன்னா வழியெல்லாம் மூடி இருக்கும். ஓ காடு மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு டிசம்பர்லாம் வந்து போகிறாங்க, எப்படி மூடி இருக்கும். ஓஹோ, போக முடியாது இல்லை இதில். இறங்கணுமான்னு? ஆமாண்ணா. அப்படியா? சின்ன இவ்வளோ தூரம் வந்துட்டோம், வியூ பார்த்துட்டு இல்லை. அப்புறம் திருப்பி எப்போ வருவீங்க? ஓ இப்படி தானா? அதான் ஒன்று பிடிக்கிறதான் பெரிய விஷயமா இருக்குது எனக்கு இப்போ.
ஏலகிரியில் இவ்வளோ அழகான இடம்லாம் இருக்குதுன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. தெரியும், ஆனால் ஒவ்வொரு முறையும் வரும்போது இவ்வளோ அழகான இடங்களெல்லாம் நான் பார்க்குறேன். அது சந்துருவால் தான் இது எல்லாமே சாத்தியமாகுது. கடவுள் சந்துரு மூலியமாக தான் கூட்டிகிட்டு வந்து இது எல்லாத்தையும் எனக்கு காட்டுறாரு. என்ன அற்புதமாக இருக்குதுன்றீங்க, வேறு லெவல் இது. ஓரமாக இறங்கிக்கிறோமே. நான் பொறுமையாக இருக்கு. இப்படி கூட வாங்க, அங்கே ஸ்லிப்பாகும் கண்டிப்பாக. அப்படியா? இப்படி சென்டர்லேயே கூட நடக்கலாம், ஒன்றும் ஆகுது. ரொம்ப நெட்டுக்காக போகிற மாதிரி இருக்குது. இப்படி இறங்கலாமா? இப்படி இறங்க இல்லைன்னா இப்படி சைடில் இறங்குங்க. ஓஹோ, கிராஸாக போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாக இறங்கினா தான் கஷ்டம். அந்த மாதிரி அப்படியே கிராஸ் பண்ணுங்க. இந்த பக்கம் வியூ பாயிண்ட் இதுவே இதுவா? இல்லை இப்படி ஸ்ட்ரைட்டாக. இங்கே தான் டென்ட்டு போட்டோம். அப்படியா? டைம் மட்டும் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த டைமில் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் போயிடுச்சு. ஓஹோ, இங்கே டென்ட்டு போட்டால் மழை, செம்ம மழை. ஓஹோ, போடுறா நீங்கள்? ஆமாம், செம்ம மழை, ஃபுல்லாக ஃபாக் சுற்றிச்சு. ஓஹோ, பக்கத்தில் இருக்கீங்களே தெரியல. கீழே மழை பெய்யறதெல்லாம் செம்மையாக தெரிஞ்சிச்சு. ஓஹோ, ஏதோ வேற எங்கேயா இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுண்ணா. ஆனால் ஃபோட்டோஸ்லாம் மிஸ் ஆயிடுச்சு. இவ்வளோ தூரம் நடந்து வரது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு தான். ஸோ கடைசியாக ஃபைனலி இந்த வியூ பாயிண்ட் கிட்ட வந்தாச்சு. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். வா, சே, இன்னும் தெரியல, பார்க்கணும் வரையில. பனி அப்படியே இருக்குல்ல? ரைட் ரைட் ரைட். பனி ஃபுல்லாக மூடிக்கிட்டு இருக்குது. ஆனால் என் கண்ணுக்கு ஏதோ தண்ணியெலாம் தெரியுது. ஏரி இருக்கும், 2-3 ஏரி இருக்கு. சின்ன வயசுல ஒரு 5 பேர் சுற்றி போகிறோம். இதுலேயே தான். ஐயோ, கீழே டவுன் கீழே போனால் ஒட்டி ஒரு ரோடு போகுது. சரி, போனால் ஆமாம்ப்பா, இங்கே இறங்க முடியாது. இறங்க முடியாது. இறங்கலாம், இல்லை அப்படி போகிறது கஷ்டமாக கஷ்டம். ஆமாம், நீங்கள் அதுக்கு அதுலேயே வந்துடலாம், ஈஸியாக இருக்கும். இவ்வளோ செங்குத்தாக இருக்குது, இதில் கூட இறங்கலாம். பட் அங்கேருந்து இறங்க முடியாது. சும்மா சுற்றி பார்க்க போனோம். சேர்ந்து கீழே வரைக்கும் போனோம். நிறைய புளிய மரம்லாம் இருக்கு பாதி வழியிலே. அப்படியா? காட்டுக்குள்ளேயே புளிய மரம்லாம் இருக்கு. அப்படியே இன்னும் கொஞ்சம் கீழே போனா இந்த கரெக்டாக இதை ஒட்டியே இந்த பார்டர்லேயே ஒரு ரோடு ஒன்று போகுது. ஓஹோ, இப்படியே சுற்றிட்டு போகுது அப்படியே. ஓஹோ, அந்த ரோடு எங்கே போகுது? அது அப்படியே போகணும், திருப்பத்தூர் இப்படி போனால் வாணியம்படி, ஆம்பூர். ஓஹோ, இந்த மாதிரி. பாட்டு சத்தெல்லாம் கேட்குது. இப்போ நீங்கள் நேற்று வந்தது கூட இதில் தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓஹோ, அந்த ரோடு இதில் தான் போகுது. அப்படியா? ஆமாம், அது பயங்கர காடு சந்திரத்து. இதே மாதிரி தான் இருந்தது.
நேராக போய் நின்றுலாம். வழக்கம் போல் போகும்போது ஓரளவுக்கு பரவாயில்ல, வரும்போது கொஞ்சம் மூச்சு வாங்குது. அதனால் போய் தானே ஆகணும். அதனால் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இப்படி ஒரு வழியை கண்டுபிடிச்சி இப்படியே படுத்துட்டு கிடக்குறோம். என்னன்னா ட்ரெக்கிங் முடிச்சு திரும்பி வந்துட்டுருக்குறேன். என்ன பிரச்சனைனா தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். தண்ணியே குடிக்காமல் போகிறது ஒரு 2.5 மணி நேரம், வரது ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 10-20 நிமிஷம் இந்த ஸ்லோப்பில் கீழே இறங்கணும். இறங்கினா அவங்க பில்டிங் தெரியுது பாருங்கள், அங்கே போகணும். ஸோ இறங்கி இவ்வளோ தூரம் இறங்கி போனால் பிரேக்ஃபாஸ்ட் சொல்லிட்டேன், ரெடி பண்ணி வைங்க, ட்ரெக்கிங் போயிட்டு வந்துட்டுருக்கேன்னு. ஸோ சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து சில ஒர்க்ஸ் இங்கே இருக்குது எனக்கு, அதெல்லாம் போய் பார்க்கணும். மலையிலேருந்து கீழே இறங்கியாச்சு. ஸோ சந்திரா அங்கே போயிட்டு இருக்கிறான் பாருங்கள். ஸோ அவங்க வீடு அந்த பக்கம், அந்த பக்கம் போயிடுவான். இப்போ நான் ஸ்டே பண்ணியிருக்கேன் YMCA, இதுக்குள்ளே போகணும். ஸோ இது பின்பக்கமாக போனால் ஒரு கிரவுண்டு வரும், அதில் ஏறி ஈஸியாக சாப்பிட்ற இடத்துக்கு போயிடலாம். சாப்பாடு தானே முக்கியம். இப்போ தண்ணி வேறு எடுத்துகிட்டு வரல, அது வேறு முதல்ல போய் குடிக்கணும். இப்போ எனக்கு சரியான ட்ரெக்கிங். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்தேன், இப்போ 10:15 ஆகுது. பரவாயில்ல, தினமும் இது மாதிரி நடந்தாச்சுன்னா வெயிட்டை 10 பைசா செலவு இல்லாமல் குறைச்சிடலாம் போல இருக்குது. எனிவே சாப்பிட்டா அடுத்த ஏதாவது அப்டேட் இருந்தால் பண்ணல. பாய்.